ஹாய், பாயசம் செஞ்சுருப்பீங்க. ஆனால் கேரமல் அடை பாயசம் செஞ்சுருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அதுதாங்க செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப் அளவு அடை எடுத்துக்கோங்க. அது தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு ஊற விட்டுருங்க. இப்போ ஊறின அடையை நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி அந்த அடையெல்லாம் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக இலக்கி விடுங்க. அது ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். அது இப்போ நம்ம வடிகட்டிட்டு சில்லான தண்ணியில் 2-3 டைம் வாஷ் பண்ணி வச்சிடலாம். இல்லைன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி கலக்கி வைக்கிறேன். அப்போ தான் ட்ரை ஆகாமல் ஒட்டாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கேரமல் பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் அளவு சுகர் எடுத்துக்கோங்க. ஒரு திக்கான பாத்திரத்தில் ஆட் பண்ணி அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. சில பேர் இலக்கிட்டே இருப்பீங்க, அந்த மாதிரி பண்ண வேண்டாம். பார்த்திங்கன்னா அதே கேரமல் ஆகிடுச்சு. இப்போ லேசாக இலக்கி விட்டால் போதும். அது எல்லாமே கலந்து கேரமலைஸ்ட் ஆகிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணுங்கள். ஒரே டைமில் பால் ஆட் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக தெரிச்சிரும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிடுங்க. 1 கப் அளவு அடைக்கி நான் 3 கப் அளவு பால் சேர்க்குறேன். அது நல்லா கலந்து விட்டுறணும். அப்போ தான் அது நல்லா மெல்ட் ஆகி பாலோடு நல்லா சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பாயசத்துக்கு. இப்போ வேக வச்ச அடையை நம்ம இதோடு சேர்த்திடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடணும். இப்போது நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேன். இது ஆட் பண்ணுறனால பாயசம் நல்லா திக்காகும். அதே மாதிரி பாயசத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால கொஞ்சம் கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ 1 பிஞ்ச் அளவுக்கு நான் சால்ட் சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். பாயசம் நல்லா திக்காக வந்தால் தான் பாயசத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, கேரமல் அடை பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது கேரளாவில் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் கல்யாணத்துலேயும் செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.